ஹாய், குட் ஈவினிங் எல்லாருக்கும். இந்த vlog ஃப்ரைடேவோடது. நான் கொஞ்சம் லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவரைக்காய், கேரட், பீன்ஸ் எல்லாமே போட்டு ஒரு சாம்பார், அப்புறம் கத்திரிக்காய் பொரியல், ஒயிட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்பம், தக்காளி சட்னி, அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ராகி கூழ். ஆக்சுவலி எனக்கு சாம்பாரில் நிறைய காய் போட்டு பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே எனக்கு 6 o'clock முன்னாடியே முடிஞ்சிருச்சு. காலையில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தேன் நான் நேத்தி. ஸோ நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சாப்பாடு குழம்பு கலர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நான் கீ ஆட் பண்ணிக்குவேன். அது வீட்டில் பண்ண கீ. ஸோ மத்தியானம் சாப்பிட்றப்ப இன்னும் கூட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு இன்றைக்கி ஆக்சுவலி நான் எனக்கும் கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் கொஞ்சம் பாலும் எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பசி எடுக்குது அங்கே. ஸோ இது vlog இப்போது ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஸ்வீட் பொட்டேட்டோவில் கட்லெட் பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணி மேஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ அதில் சாப்ட் ஆனியன்ஸ், புதினா, கொத்தமல்லி, ரெட் சில்லி பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, சால்ட்டு, அப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஏர் ஃப்ரையரில் 180 degree Celsiusல 2 சைடும் வச்சு எடுத்துக்கோங்க. Each side 10 minutes. So finally sweet potato cutlet ready. Okay, bye.